வாக்குகளை வீணாக்காமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதே நோக்கமாகும் என அறவூர் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சுவாமிநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறவூர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தென்சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், சேலம், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு தேர்தலை சந்திக்க உள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட வேட்பாளராக களமிறங்கும் சுவாமிநாதன் மற்றும் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அப்போது பேசிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் சுவாமிநாதன், கழகத்தின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பவர்கள் 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலான மக்களே. இந்த மக்களில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாகும் என்று தெரிவித்தார். தேனியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமி இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிந்துப்பட்டி, தும்மக்குண்டு போன்ற கிராமப் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் உசிலம்பட்டி அருகே வேப்பனூத்து பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது தோட்டத்தில் பச்சை மிளகாய் பறித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர்களிடம் குறைகளை கேட்டு வாக்கு சேகரித்தார். ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் விழிப்புணர்வு வாகனம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாகனத்தை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் புனித வாரத்தின் வழிபாடுகள் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து புனித வெள்ளியினை முன்னிட்டு இன்று காலை மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் சிலர் இணைந்து இயேசுவின் சிலுவப்பாதை நிகழ்வுகளை தத்ரூபமாக நடித்து காண்பித்தார்கள். இந்த தத்ரூப நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் புதுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் வழிபாடு நடத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின்னர் குளத்தூர், பாடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பெண்களின் காலில் விழுந்து தேர்தலில் வெற்றி பெற என்னை ஆசீர்வதியுங்கள் என கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தேனி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் ஊஞ்சான்பட்டி, வடபுதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். இதில் ஜல்லிப்பட்டி ஊராட்சியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் விலை உயர்வை சுட்டிக்காட்டி பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரையின் போது தொண்டர் ஒருவர் மகளிர் உரிமைத் தொகை கிராமப்புறங்களில் சரியாக கிடைக்கப் பெறுவதில்லை என்பதை குறித்து கேட்ட கேள்விக்கு கடிந்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதியில் இன்று காலை 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் அதிகமான மகளிர் குழுக்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். பிரச்சார ஊர்வலம் ஆலங்காயம் பேருந்து நிலையத்தில் துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.